மேலறை தியானம் நவம்பர் மாதம் 25ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் வெலரி கிளார்க், குவாசூலு நட்டால், தென்னாப்பிரிக்கா. தலைப்பு மாறி வரும் காலங்கள். வாசிக்க வேண்டிய வேத பகுதி பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 8ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆபகுக், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களிகூறுவேன் என்றார். பருவ காலங்கள் மாறுவது போலவே எமது வாழ்க்கையிலும் காலங்கள் மாறுகின்றன. தற்போது எனது குடும்பத்தினர் கஷ்டமான காலத்தின் ஊடாக போய்கொண்டிருக்கின்றனர். எனது 4 வயது பேத்திக்கு ஒரு பெரிய சத்திர சிகிச்சை செய்யப்பட்டது. நாங்கள் மாறி மாறி வைத்தியசாலையில் அவளுடன் நின்று களைத்து விட்டோம். ஆனாலும் கடவுள் இரக்கமுள்ளவர். இந்த காலங்களுக்கூடாக எம்மை வழிநடத்தி வருவார் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கிறது. மகிழ்ச்சி தரும் காலம் ஒன்றும் வரும். எல்லாம் தவறாக நடைபெற்று கொண்டிருக்கும் காலத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் ஆபகுக் தீர்க்கதரிசி. ஆனால் அவர் விசுவாசத்துடன் கடவுளுக்குள் மகிழ்ச்சியாயிருக்க தீர்மானிக்கிறார். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் தொடங்கி 19ஆம் வசனம் வரை. அதே அதிகாரத்தில் கடவுளில் தான் வைத்திருக்கும் மாறாத நம்பிக்கையையும் வெளிப்படுத்துகிறார். ஒருவேளை நீங்களும் இந்த காலத்தில் வியாதி, நிதி நிலைமை, உறவுகளுக்குள் அபிப்பிராய பேதங்கள் அல்லது துக்கம் போன்ற அனுபவங்களுக்கூடாக போய்கொண்டிருக்கலாம். ஆனால் அவை மாறிப்போகும். எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுளின் இரக்கம், கருணை, கிருபை போன்றவற்றிற்காக நன்றி சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஜெபம். அன்பான ஆண்டவரே, காலங்கள் மாறினாலும் நீங்கள் மாறாதவராயிருந்து கால மாற்றங்களினால் ஏற்படக்கூடிய இன்னல்களுக்கூடாக எம்மை காத்து வழிநடத்தி வருகிற உங்கள் கிருபைக்காக நன்றி சொல்லுகின்றோம். ஆமீன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. இன்றும் என்றும் கடவுள் என்னுடன் இருப்பதை நான் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவேன். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.